ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பாதி கேப்சிகமை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில்னாலும் பரவாயில்ல. நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காயும் பட்டையும் நல்லா பொரியட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி கேப்சிகமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 200 கிராம் மஷ்ரூமை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இப்போ இந்த 2 கப்புக்கு இதுக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், நார்மல் சாப்பாட்டு அரிசி. அதனால் நான் 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும்.
இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வைங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.